Hi friends, welcome back to our channel. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா SRBல போன வருஷம் கேட்ட previous year questions கொஞ்சம் சில questions ரிவிஷன் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First question dash பேரெட்டில் ஒரு கணக்கை கண்டுபிடிக்க உதவுகிறது. ஒரு பேரெட்டில் ஒரு கணக்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன உதவுகிறதுனா அதோட பக்கங்களை வச்சு தான் வந்து அந்த பேஜை எடுக்க முடியும். ஓகேங்களா? ICAவின் உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேசிய கூட்டமைப்பு அவங்க தான் வந்து ICAவின் மெம்பர்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் கோட்பாட்டை நம்புகிறது. எது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டஸ்ட் எது நம்புகிறதுனா முதலாளித்துவம். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஓரளவுக்கு நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பாருங்கள், அதிலிருந்து வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு எக்ஸாமுக்கு வரலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டேஷ் பொது உடைமை கொள்கைக்கு இன்றியமையாத அம்சமாகும். பொது உடைமை அப்படின்னாவே திட்டமிடுதல், போட்டி, விலை பொறிமுறை, நலம். இதில் எது வந்து இன்றியமையாத அம்சமாகும்னா விலை பொறிமுறை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டேஷ் என்பது பொருளாதார அமைப்பின் பழமையான வடிவம் ஆகும். அப்போ முதலாளித்துவம் அப்படின்றது வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே நம்மளுடைய எக்கனாமிக் சிஸ்டமில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகச்சாலையின் உருவாக்கம் கூட்டுறவுத்துறையில் டேஷ் நாட்டின் வளர்ச்சியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலையின் உருவாக்கம் கூட்டுறவுத்துறையில் ஜெர்மனி நாட்டின் வளர்ச்சியாகும். ஓகேங்களா? அங்கிருந்து நம்ம எடுத்திருப்போம். கடன் கூட்டுறவு நிறுவனங்களின் டேஷ் இடமாக ஜெர்மனி கருதப்படுகிறது. கடன் கூட்டுறவு நிறுவனங்களின் தொட்டில் இடமாக ஜெர்மனி கருதப்படுகிறது. இன்னும் முறை என்ன கேட்கலாம், தொட்டில் இடமாக எந்த நாடும் இருக்குது அப்படின்னும் கேட்கலாமா? ஸோ ஒரு கொஸ்டினை நல்லா புரிஞ்சுட்டு படிங்க. கடன் கூட்டுறவு நிறுவனங்களின் தொட்டில் இடமாக எது தான் பார்க்குறாங்கன்னா ஜெர்மனியை பார்க்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், சீல்ஸ் டெலிச் பிறந்த ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1808. ஓகேங்களா? அவர் வந்து டேஷ் அடிப்படையில் ஒரு பொறுப்பு அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீல்ஸ் வங்கி அப்படின்றது வந்து ஒரு லிமிட்டெட் ஏரியாக்குள்ளே உருவாக்கப்பட்ட ஒரு வங்கி. ஓகேங்களா? ரைபீசன் எந்த ஆண்டு பிறந்தார்? 1818. இது பாருங்கள், இது எல்லாமே வந்து SRB 2020 அப்போ கேட்ட கொஷின்ஸோட மாடல்ஸ் தான் வந்து. ஸோ SRB கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் பிறந்த ஆண்டுங்களும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எல்லா இயர்க்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் படிக்கணும். அப்போது ரைபீசன் எந்த ஆண்டு பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1818. லூசாட்டி சங்கத்தை தொடங்கிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி. ஓகேங்களா? இத்தாலி. அப்புறம் டேஷ் மக்களுக்கு உதவுவது லூசாட்டியின் முதன்மையான நோக்கமாகும். எந்த மக்களுக்காக அது ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புளுக்காக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டென்மார்க்கில் பால் நிறுவனம் தயாரிக்கும் பொருட்கள் எந்த வர்த்தக முத்திரையின் கீழ் விற்கப்படுகின்றது? ஓகேங்களா? இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. டென்மார்க்கில் பால் நிறுவனம் தயாரிக்கும் பொருட்கள் எந்த வர்த்தக முத்திரையின் கீழ் விற்கப்படுகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு சங்கத்தின் மிக உயர்ந்த அதிகாரமாக கருதப்படுவது பொதுக்குழு. ஜென்ரல் பாடி தான் வந்து அந்த சங்கத்தோட எல்லா டிசிஷனும் எடுப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு சங்கத்தின் உறுப்பினர்களின் தேர்தல் சட்டத்தின் டேஷ் விதிப்படி நடத்தப்படும். அப்போ எந்த விதி? 33. ஓகேங்களா? ஒரு சங்கத்தின் உறுப்பினர்களின் தேர்தல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 33. உறுப்பினர்களின் தேர்தல் சட்டத்தின் விதி வந்து 33. அதுபடி தான் நடத்துவாங்க. நெக்ஸ்ட்டு டேஷ் நிறுவனங்கள் ஜனநாயக முறையில் நிர்வகிக்கப்படுகின்றன. டேஷ் நிறுவனங்கள் ஜனநாயக முறையில் நிர்வகிக்கப்படுகின்றன. கூட்டுறவு. ஓரளவுக்கு கொஷின்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா ஆப்ஷன்ஸையும் ஒரு முறை படித்து பார்த்துட்டு ஆன்சரை டிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கூட்டுறவு சங்கத்தில் மூலப்பதிவு புத்தகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. விற்பனை நாள் புத்தகம், கொள்முதல் நாள் புத்தகம், ரொக்க புத்தகம் இவற்றில் ஏதும் இல்லை. அப்போது ஒரு கூட்டுறவு சங்கத்தோட மூலப்பதிவு புத்தகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரொக்க புத்தகம், கேஷ் புக் என்ட்ரி தான். ஓகேங்களா? அனைவரும் ஒவ்வொருவருக்காக என்பது கூட்டுறவுடைய நோக்கமாகும். ஓகேங்களா? கூட்டுறவுடைய நோக்கமே ஒவ்வொருவரும் அனைவருக்காக, அனைவரும் ஒவ்வொருவருக்காக. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டேஷ் உலகின் முதல் கூட்டுறவு மாதிரி அப்படின்னு கேட்குறாங்க, ரோத்ஸ்டைல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மத்திய கூட்டுறவு வங்கி காணப்படும் இடம். இப்போ மத்திய கூட்டுறவு சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னாவே எங்கே வரும்? ஒரு வருவாய் மாவட்டத்துக்குள்ளே வர்றது தான் வந்து மாவட்ட கூட்டுறவு வங்கி. ஓகேங்களா? அமுல் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க, ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். ஓகேங்களா?
இதுலேயே பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒருவேளை ஆனந்த் மார்க்கெட்டிங் யூனிட் லிமிடெட் அப்படின்ற இதுவும் வரும். அதனால எந்த கொஷின் படித்தாலும் ஓரளவுக்கு டீட்டெயில்டாக படிச்சுக்கோங்க. ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, கூட்டுறவு கொள்கைகள் எந்த மாநாட்டில் வகுக்கப்பட்டாங்க அப்படின்னா இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், மான்செஸ்டர். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கும்போது தான் நம்மளுடைய மைண்ட்லேயும் ரீகால் ஆகும். எக்ஸாம் கிட்ட வந்துடுச்சு, நிறைய கொஷின் தயவு செய்து போட்டு பாருங்க. நெக்ஸ்ட் கொஷின், ஒரு சங்கத்தின் ஜனநாயக அமைப்பில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றிருப்பவர் யார்? ஒரு சங்கத்தோட ஜனநாயக அமைப்பில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றிருப்பவர் யார்? செயலாளராக இருப்பாரா, பெருந்தலைவரா, இல்லை கணக்கு அதிகாரி, நெக்ஸ்ட் தலைவர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பெருந்தலைவர்னு கொடுத்துருக்காங்க, இங்கே தலைவர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு பொதுவாக தமிழில் மீனிங் பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர், தலைவர் ரெண்டு பேருக்கும் சேம் தானே, ஒரே இடத்துல இருக்கக்கூடிய தலைவர்ஸ். ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா த சேர்மன் ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து பிரசிடென்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்போ ஒரு சங்கத்தின் ஜனநாயக அமைப்பில் யார் இருப்பாங்கன்னா நம்மளாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரசிடென்ட் தான் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தமிழில் வந்து ஆப்ஷன்ஸ் புரியலன்னா தயவுசெய்து இங்கிலீஷ்லேயும் பாருங்கள், இங்கிலீஷில் இருக்கிறது தான் வந்து ஃபைனல் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, எந்த பிரிவின் கீழ் ஒரு கூட்டுறவு சங்கத்திற்கு முத்திரை கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது? 51. ஓகேங்களா. 51 படி தான் வந்து ஒரு கூட்டுறவு சங்கத்திற்கு முத்திரை கட்டணத்தில் இருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. அப்போ நம்ம பிரிவு 51 யூஸ் பண்ணி கூட்டுறவு சங்கத்தில் முத்திரை கட்டணங்கள் வசூலிக்கப்படாது. ஓகேங்களா. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, டேஷ் அறிக்கையிலிருந்து சங்கம் இறுதி கணக்குகளை தயாரிக்கிறது. எந்த அறிக்கையிலிருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சங்கத்தோட வரவு செலவு கணக்கில் இருந்து தான் வந்து அதோட இறுதி கணக்கை தயாரிக்க முடியும். ஓகேங்களா. கூட்டு பங்கு நிறுவனத்தின் மேலாண்மை அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேலாண்மை யாருன்னா இயக்குனர்கள் குழு, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஓகேங்களா. ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, கூட்டாண்மை சங்கத்தை பதிவு செய்வது வந்து ஒரு விருப்பமானது, ஆப்ஷனல். ஓகேங்களா. கூட்டாண்மை சங்கத்தை பார்ட்னர்ஷிப், இங்கே பாருங்கள் கூட்டாண்மைனாவே என்ன சொல்கிறாங்க, பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய சங்கத்தை பதிவு செய்வது வந்து ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு, NDDB அதோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க, தேசிய பால் வள மேம்பாட்டு வாரியம். ஓகேங்களா. இங்கே வணிகம், அது வாரியம், சின்ன சின்ன வேர்டு தாங்க மாறும், தயவுசெய்து பாருங்கள். நேஷ்னல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், கடன் வழங்குவதை தவிர உறுப்பினர்களுக்கு சேவை செய்யும் கூட்டுறவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கடன் வழங்குவதை தவிர உறுப்பினர்களுக்கு சேவை செய்யும் கூட்டுறவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் அல்லாத கூட்டுறவு அப்படின்னு சொல்லுவாங்க, நான் கிரெடிட் கோஆபரேட்டிவ்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, டி படிவம், டி ஃபார்ம் வந்து எந்த கிளைக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட கூட்டுறவு, டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ்ஸ் மட்டும்தான் வந்து டி ஃபார்ம் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு, கொடுபட வேண்டிய சம்பளம் எவ்வாறு காட்டப்படுகிறது? கொடுபட வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னைக்கா இருந்தாலும் கொடுக்கணும், அப்போ அது நம்மளுடைய செலவு. ஓகேங்களா. கொடுபட வேண்டிய சம்பளம் செலவு தான். ஒரு சங்கத்தின் செயலாளர் டேஷாக இருக்கலாம். ஒரு சங்கத்தின் செயலாளர் இப்போது நம்மளுடைய செக்ரட்டரி எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பளம் பெறுபவர் அல்லது கௌரவ பதவி வகிப்பவர். ஓகேங்களா. இது இவராகவும் இருக்கலாம், இல்லை அவராகவும் இருக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், எந்த கூட்டுறவு சங்கங்களின் விதிப்படி சங்கங்கள் டேஷ் வகைப்படுத்தப்படுகின்றன? எந்த விதிப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 14 படி தான் வந்து சங்கங்கள் வகைப்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, சங்கங்களின் சட்டப்பிரிவு 16 மற்றும் 20 டேஷ் பெறுவதற்கான நடைமுறைகளை உள்ளடக்கியது. ஒரு உறுப்பினர்களை பெறணும் அப்படின்னு சொன்னாவே சட்டப்பிரிவு 16 மற்றும் 20 யூஸ் பண்ணி தான் ஓகேங்களா மெம்பர்ஷிப் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு போடுறாங்க. சட்டப்பிரிவு 18 படி ஒரு சங்கம் தனிநபரை எவ்வாறு இணைக்கலாம்? ஓகேங்களா. நாமினல் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போ? செக்ஷன் 18 படி. ஓகேங்களா. நாமினல் நம்பர். இது எல்லாமே SRB 2020 கொஷின்ஸுங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், வேளாண்மை கடன் பரிசீலனை குழு தனது அறிக்கை பரிந்துரை செய்த ஆண்டு மற்றும் மாதம். ஓகேங்களா. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா பரிந்துரை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வேர்ட்ஸு கூட பாருங்கள், பரிந்துரை பண்ணியிருக்காங்களா இல்லை வந்து எப்போ வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது, எப்போ அறிக்கை வெளிவந்த ஆண்டு எப்போ, இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகும். அப்போது வேளாண்மை கடன் பரிசீலனை குழு எப்போ வந்து தன்னுடைய அறிக்கையை பரிந்துரை செய்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1989. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, கூட்டுறவுகளை உருவாக்குவதற்கு முன் கூட்டுறவாளர்களை உருவாக்குங்கள் என கூறியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க, மெக்லகன் குழு தான் அந்த மாதிரி சொன்னாங்க. சுய உதவி டேஷ் மூலம் திறம்பட செய்யப்படுகிறதுனா கூட்டுறவு சங்கம். ஓகேங்களா.
செல்ஃப் ஹெல்ப் குரூப் எல்லாமே வந்து செல்ஃப் ஹெல்ப் வந்து எதில் வருதுன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் தான் வந்து நிறைய இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்வீடனில் சில்லறை கூட்டுறவுக்கான மைய அமைப்பு எவ்வாறு அமைக்கப்படுகிறது அப்படின்னா கூட்டுறவு போர்பண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, பின்வருவனவற்றில் முக்கிய துறையின் ஒரு பகுதி எது? ஜவுளி, கெமிக்கல்ஸ், மனை விற்பனை, இயந்திர விற்பனை. ஓகேங்களா. பின்வருவனவற்றில் முக்கிய துறையின் ஒரு பகுதி கோர் செக்டார். கோர் செக்டார் அப்படின்றது வந்து இயந்திர விற்பனை. ஓகேங்களா. நெக்ஸ்ட், தேசிய வங்கி வேளாண்மை நிறுவனம் அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்க் மேனேஜ்மெண்ட் இஸ் த இன்ஸ்டிடியூட் மீன் பை ட்ரைனிங் த பேங்க் எம்ப்ளாயீஸ் இன் பேங்கிங். ஓகேங்களா. வங்கி ஊழியர்களுக்கு வங்கியியல் பயிற்சி அளித்தல். மத்திய கூட்டுறவு வங்கிகளின் முதன்மை செயல்பாடு. மத்திய கூட்டுறவு வங்கிகளின் முதன்மை செயல்பாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. அதன் உறுப்பினர்களுக்கு நிதி அளிப்பதற்காக மாவட்டத்தில் உள்ள வளங்களை திரட்டுதல், மாநில கூட்டுறவு வங்கிகளிடமிருந்து வரும் நிதியை பயன்படுத்துவதற்கு. அப்போ இந்த ரெண்டுமே தான் வந்து ஓகேங்களா சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்கிங் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு மத்திய கூட்டுறவு வங்கிக்கு பொதுவாக எது தலைமையிடமாக உள்ளதுன்னா ஒரு மாவட்டம் தானே. நெக்ஸ்ட், நாட்டின் அனைத்து விவசாய கடன் சங்கங்களின் பொதுவான அம்சங்கள் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தான் உறுப்பினர்கள் ஆவாங்க. ஒரு நாட்டின் அனைத்து விவசாய கடன் சங்கத்துடைய ஒரு பொதுவான அம்சம் என்னன்னா அதில் இருக்கக்கூடிய ஓகேங்களா எல்லாருமே யாராக இருப்பாங்க? மோஸ்ட்லி விவசாயிகளாக தான் வந்து உறுப்பினர்களாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, கூட்டுறவு நகர வங்கி கூட்டுறவு நகர வங்கி ஒரு சொத்தை செயல்படாதது என வகைப்படுத்த வட்டி மற்றும் அசல் தவணை எவ்வளவு காலத்திற்கு மேல் கட்டப்படாமல் இருத்தல் வேண்டும். அவங்க வந்து அதில் வந்து என்பிஏக்கு தள்ள போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எப்படி இருக்கணும்? 90 டேஸில் வந்து அதில் எந்த ரியாக்ஷன்ஸுமே இல்லாமல் இருந்தால் அதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா. ஒரு சொத்தை செயல்படாதது அப்படின்னு வகைப்படுத்தணும் அப்படின்னாவே 90 டேஸில் அதில் எந்த ஒரு இதுவுமே நடந்திருக்காது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், டேஷ் வங்கியின் நடப்பு கணக்கில் கூட்டுறவு வங்கிகளின் நிகர இருப்பானது பராமரிக்கப்படும். சிஆர்ஆர் ஆர் எஸ்ஆர்ஆரின் நோக்கத்திற்காக கருதப்படவில்லை. ஓகேங்களா. ஐடிபிஐ. நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பில் எந்த விதி வந்து மாநிலத்தை வரையறுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 12. ஓகேங்களா. ஆர்டிகல் 12 தான் வந்து ஒரு ஸ்டேட்டை டெஃபினைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பு பிரிவு 2 மற்றும் 3 ஆகியவை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய மாநிலங்கள். இது எல்லாமே பாலிட்டி கொஷின்ஸும் கலந்து தான் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்போட பிரிவு 2 மற்றும் 3 எதை பற்றி சொல்கிறாங்கன்னா ஒரு புதிய மாநிலம் உருவாவதை பற்றி தான் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மாநில மறுசீரமைப்பு குழு எப்போது நியமிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1953. வெர்கீஸ் குரியன் எதனுடைய தொடர்புடையவர்னா வெள்ளை புரட்சி. தேசிய பால் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுனா நவம்பர் 26. நேஷ்னல் மில்க் டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26. ஓகேங்களா. நானும் ஒரு கனவு கண்டேன் என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா வெர்கீஸ் குரியன். ஓகேங்களா. அப்போ ஒரு ஆளை பற்றி எடுத்தாங்கன்னா அவரை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்குறாரு. ஓகேங்களா. அவங்க வந்து எதோட தொடர்புடையது? வெள்ளை புரட்சியில் தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் எந்த புக்கம் நானும் ஒரு கனவு கண்டேன் அப்படின்ற ஒரு புக்கையும் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, தலைமை சங்கம் என்றால் டேஷ் அளவில் உள்ள சங்கம் ஆகும். ஒரு தலைமை சங்கம் அப்படின்றது வந்து அஃபெக்ட் சொசைட்டி அப்படின்றது எங்கன்னா ஒரு ஸ்டேட் லெவல் சொசைட்டியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு, கூட்டுறவு கடன் சங்கங்களின் வைப்பு வட்டி விகிதம் யாரால் நிர்ணயிக்கப்படுகிறது? ஓகேங்களா. கூட்டுறவு கடன் சங்கங்களின் வைப்பு வட்டி விகிதம் யாரால் நியமிக்கப்படுகிறது? இதுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஷின், ஒரு கூட்டுறவு சங்கத்தின் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் அதன் கூட்டுறவு சட்டம். ஓகேங்களா. கோஆபரேட்டிவ் ஆக்ட் அப்படின்றதுல வரும். நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பின் டேஷ் அட்டவணையில் கூட்டுறவு சேர்க்கப்பட்டுள்ளது. இதுவும் எல்லா இடத்துலையுமே கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட் கொஷின்ஸாக வந்துட்டுருக்கு. இந்திய அரசியலமைப்பின் 7th அட்டவணையில் தான் வந்து கூட்டுறவு சேர்க்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் முதல் கடன் கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தை உருவாக்கிய குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எட்வர்ட் லா. ஓகேங்களா. இந்தியாவின் முதல் கடன் கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தை உருவாக்கியவர் எட்வர்ட் லா. கூட்டுறவு சட்டத்திற்கான குழு 1987 டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. அப்போது கமிட்டி ஆன் கோஆபரேட்டிவ் லா 1987 எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தநாதீஸ்வரன் குழு.
ஓகேங்களா. இந்த குழுலாம் ஓரளவுக்கு ரிப்பீட்டடாக பார்த்துக்கோங்க. எந்த குழு எந்த இயர் யாரோட ஹெட்டு, ஓகேங்களா, அவங்க என்ன பரிந்துரை பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு மாதிரி கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1991 டேஷ் கமிட்டியால் பரிந்துரைக்கப்பட்டது. ஓகேங்களா, பிரேம் பிரகாஷ். ஓகேங்களா, மாதிரி கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1991 எந்த கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம பிரகாஷ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தனி நபர்களை கொண்ட பல மாநில கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்வதற்கான விண்ணப்பம் குறைந்தபட்சம் டேஷ் ஒவ்வொரு மாநில அரசிலிருந்து விண்ணப்பதாரர்களால் கையெழுத்திடப்படும் அப்படின்னா 50 பேர் கையெழுத்திடணும். நெக்ஸ்ட்டு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர் சேர்க்கை விண்ணப்பம் நிர்வாக குழுவால் டேஷ் மாதங்களுக்குள் இறுதி செய்யப்பட வேண்டும். அப்போ 4 மாதத்துக்குள்ள அதை இறுதி செய்யணும். நீர்மநிலை ஆதாரங்களை வைத்திருக்க வேண்டிய சங்கங்கள். ஓகேங்களா, நீர்மநிலை ஆதாரத்தை வைத்திருக்க வேண்டிய சங்கங்கள் யாருன்னா வைப்பு தொகையை ஏற்றுக்கொள்ளும் சங்கங்கள். வைப்பு தொகையை பெறக்கூடியவங்க எல்லாமே நீர்மநிலை ஆதாரத்தை வச்சுருப்பாங்க. கூட்டுறவில் கடைசி திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டு 1995. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SGSY. ஓகேங்களா, இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் சேவா ரோஸ்கர் யோஜனா. ஓகேங்களா, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கூட்டுறவு ஒன்றியத்தின் செயல்பாடுகளை எந்த சட்டம் கையாளுகிறது? கூட்டுறவு ஒன்றியத்தின் செயல்பாடுகளை எந்த சட்டம்னு பார்த்தீங்கன்னா 1991. ஓகேங்களா, சட்டம் 91. சங்கத்தின் தலைவர் துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்க எந்த சட்டம் பயன்படுத்தப்படுகிறது? பிரிவு 41. எந்த வகையான முதலீடு அதிக வட்டியை தரும்னா நீண்ட கால வைப்பு தொகை தான் அதிக வட்டியை தரும். இந்தியாவில் பின்பற்றப்படும் வங்கி முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் பேங்கிங். ஓகேங்களா, கிளை வங்கி தான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு RTGS, அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு தொடக்க கூட்டுறவு சங்கத்தினை அமைக்க தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா, ஒரு பிரைமரி கோஆபரேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் 25 பேராவது இருக்கணும். கூட்டுறவு கல்வி நிதியை பரிந்துரை செய்த குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ரா குழு. ஓகேங்களா, SC. ஓகேங்களா, SC மிஸ்ரோ குழு தான் கூட்டுறவு கல்வி நிதியை நம்மளுடைய சேம நிதியிலிருந்து கூட்டுறவு கல்வி நிதியை ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நம்மளுடைய லாபத்தில் இருந்து. நெக்ஸ்ட்டு ICI கணினியில் பயன்படுத்திய தலைமுறை கணினி எதுன்னு கேட்குறாங்க. IC அப்படின்றத எப்போ யூஸ் பண்ணாங்கன்னா மூன்றாம் தலைமுறையில் தான் யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கணினியில் எத்தனை வகையான துவக்க செயல்முறை உள்ளதுன்னா 2. ICT அதோட மீனிங் என்னன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ERP அப்படின்றது என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு விரித்தாள் ஒரு செல்லின் முகவரியை குறிக்க பயன்படும் குறியீடு எது? விரித்தாள் ஸ்ப்ரெட்ஷீட் எதுன்னு சொல்கிறாங்கன்னா இந்த S. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பின்வருவனவற்றில் மின்னணு கட்டணம் செலுத்தும் முறையை குறிக்கிறது. மின்னணு கட்டணம். ஓகேங்களா, எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்றது E-பேங்கிங். ஓகேங்களா. இணையத்தில் தகவலை தேடுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சிங். ஓகேங்களா, தேடுதல். நெக்ஸ்ட்டு ஹேக்கிங் மூலம் பாதுகாக்க முடியும் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர்வால்களை ஹேக்கிங் மூலம் பாதுகாக்க முடியும். செல்போன்கள் வழியாக செய்தியை அனுப்ப மற்றும் பெற அனுமதிக்கும் பயன்பாடு மல்டிமீடியா மெசேஜ் சிஸ்டம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வலையில் உள்ள ஒவ்வொரு கணினியும் அழைக்கப்படுகிறதுனா ஹோஸ்ட், புரவலர். ஓகேங்களா. ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் இதனால் அளவிடப்படுகிறது. GDP மற்றும் மக்களின் உயர்ந்த வாழ்க்கை தரம். மக்கள் தொகை வெடிப்பு எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1961. ஓகேங்களா. VKRV ராவ் இவரின் மாணவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா JM கீனஸ். இந்தியாவில் கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்திய தொழிற்கொள்கை எதுன்னு பார்த்தீங்கன்னா 1948. இந்தியாவின் பழமையான தொழிற்சாலை பருத்தி மற்றும் நெசவு தொழிற்சாலை தான். எந்த 5-ஆண்டு திட்டம் காட்கில் திட்டம் என அழைக்கப்படுகிறதுனா 3வது 5-ஆண்டு திட்டம். இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னா MS சுவாமிநாதன். GST எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா July 1, 2017. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்து வளர்ச்சி வீதம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைவான பொருளாதார வளர்ச்சி. MSMES முதலீட்டு திட்டங்களை தாக்கல் செய்வதில் தமிழ்நாட்டோட தரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1.
ஒளி சிதறல் சோதனைகளை மேற்கொண்ட இந்திய விஞ்ஞானி யாருன்னா சி.வி. ராமன். மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். இதெல்லாம் சயின்ஸ் கொஷின்ஸுங்க. ஓகேங்களா? சயின்ஸ்லேயும் வந்து எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின்ஸ்லாம் ஓரளவுக்கு நிறைய பார்த்துக்கோங்க. மனிதனின் கேட்பு திறனின் அதிர்வெண் வரம்பு 20 to 20,000 ஹெர்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தாமிரத்தின் முதன்மையான தாது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. காப்பர் பைரைட். தாவரங்கள் எந்த வகை திசுக்கள் நீரையும் கனிமங்களையும் கடத்துவதற்கு பயன்படுகிறது? சைலம். ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. கரும்பு சர்க்கரை கழிப்பாகில் இருந்து எது தயாரிக்கப்படுகிறதுனா எத்தனால் வந்து தயாரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இயற்கை எரிவாயுவில் அதிகப்படியாக காணப்படும் வாயு மீத்தேன். தாவரங்கள் எந்த வகை திசுக்கள் இலைகளில் இருந்து உணவை சேமிக்கும் இடத்திற்கு கொண்டு செல்ல பயன்படுகிறது? ஃப்ளோயம். இது எல்லாமே நம்ம சின்ன வயசில் படித்த கொஷின்ஸ் தான். ரத்தத்தில் இருக்க வேண்டிய விரும்பத்தக்க கொழுப்பின் அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 200 mg/L. சாண எரிவாயுவில் உள்ள முக்கிய வாயு எதுன்னா மீத்தேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ். இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.